பிரைஸ் தி லார்ட். திரித்துவ தீர்க்க தரிசன ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த புதிய மாசத்திலையும் ஏசப்பா எனக்கு என்ன சொல்ல போறாங்க, என்ன வசனம் என்கிட்ட பேச போறாங்கன்னு ரொம்ப ஆவலா இருக்கீங்களா? நிச்சயமாகவே ஏசப்பா இன்றைக்கு உங்களை நோக்கி, உங்க வாழ்க்கையை நோக்கி, உங்க சூழ்நிலையை நோக்கி கர்த்தர் ஒரு வார்த்தையை அனுப்புகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? உன் தலையை நிமிரச் செய்வார். எங்க திருப்பி சொல்லுங்க, உன் தலையை நிமிரச் செய்வார். எல்லாரும் உங்க கை இருக்குல்ல, கரங்கள் இருக்குல்ல, உங்க தலைக்கு மேல வச்சு சொல்லுங்க பார்ப்போம். என் தலையை கர்த்தர் நிமிரச் செய்வார். ஆமென். நீங்க விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். சரி, இது என்ன மாசம்? செப்டம்பர் மந்த் தானே. சரி, எத்தனாவது மாசம் கணக்குல எண்கள்ல? 9. நமக்கு எல்லாருக்குமே 9 அப்படின்னா பரிபூரணம் அப்படின்னு சொல்லி, பர்ஃபெக்ஷன். எதுலலாம் பர்ஃபெக்ஷன்? உங்க வாழ்க்கையில தேவனோட கிருபையில, அவரோட இரக்கத்துல, தேவனோட தயவுல, உங்களுக்கு கொடுக்க போற நன்மைகள்ல, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்க படிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்லை நான் வீட்டில் தாங்க இருக்கேன், வீட்டில் இருந்து குட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதுவா இருந்தாலும் இன்றைக்கு இந்த மாசத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையில எதெல்லாம் உங்களுக்கு இன்று குறைவா இருக்கிறதோ, எதையெல்லாம் இன்று இன்னைக்கு தலைகுனிவாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை காரியத்திலும் கர்த்தர் உங்கள் தலையை நிமிரச் செய்வார். விசுவாசிக்கிறீங்கல்ல? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எது? யாருக்கு? விசுவாசிக்கணும். தேவனுடைய வார்த்தையை வரும் பொழுது, ஆமா ஏசப்பா எனக்கு தான் பேசுறீங்க, ஏன் சூழ்நிலைக்கு தான் பேசுறீங்க, இதை என்னை பார்க்க வைக்கிறீங்க, நீங்க இதை பார்க்கறதே தேவன் உங்களிடத்துல இந்த வார்த்தையை அனுப்புகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நீங்க அறிந்து கொள்வீர்கள். சரி, இதுக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போமா? எல்லாம் எடுத்துக்கோங்க. உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுது? பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். இந்த மந்தோட தலைப்பு என்ன? உன் தலையை நிமிரச் செய்வார். அப்ப கர்த்தர் உங்க தலையை நிமிரச் செய்து, அப்ப நிமிரச் செய்யுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு இருக்கிற பொசிஷன்ல இருந்து இன்னும் ஒரு லிஃப்ட் அப், அடுத்த படிக்கு, அடுத்த முன்னேற்றத்துக்கு, அடுத்த வாய்ப்புக்கு நீங்க முன்னேறி செல்ல போறீங்க. எதுல? பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள். எனக்கெல்லாம் அந்த உயர்ந்த ஸ்தானம் கிடைக்குமா? அதெல்லாம் பெரியவங்களுக்கு கிடைக்கும், பெரிய வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை ஏசப்பா பேசி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களிடத்துல இன்றைக்கு சொல்லுகிறது என்னன்னா, உங்களை உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் ஏறி வர பண்ணுவார். அவரே உங்களை கைப்பிடிச்சு ஏற்றி கொண்டு போய் உங்க தலையை நிமிர்த்தி, இதுதான் என் பிள்ளை, இதுதான் என்னுடைய சுதந்திரம்னு சொல்லி இன்றைக்கு எல்லார் மத்தியிலையும் உங்களை உயர்த்த போகிறார். சரி, முதல்ல நம்ம இதில் 3 காரியமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்து எதில் நமக்கு தலை நிமிர செய்வார் அப்படின்னா, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுத்து இன்றைக்கு உங்களை தலை நிமிர செய்ய போகிறார். என்ன அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஒருவேளை இந்த பழக்கம், இந்த பாவ பழக்கம் என்னால் விட முடியல, இந்த குடிப்பழக்கம், நீங்கள் ஒருவேளை ஆண்களாக இருந்தாலும் இந்த குடிப்பழக்கத்தை என்னால் விட முடியல, ஒருவேளை படித்து கொண்டிருக்கிற ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை காலேஜில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த கேமு, இந்த அடிக்ஷனுக்கு, நம்ம கேம் விளையாடுற தப்பு இல்லை, அதுவே அடிக்டடாக இருக்கும்ல, முழு நேரம் அந்த செல்ல உட்காந்து இந்த கேம், இந்த விஷயம் என்னை ரொம்ப அடிமைப்படுத்திருக்கு, இது இல்லாமல் என்னால் இருக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள, அப்படின்ற ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இன்றைக்கு ஒருவேளை நீங்க இருந்து கொண்டிருந்தா, நீங்க இன்றைக்கு உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. ஏசப்பா உங்க அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து நடத்த போகிறார். எப்படிங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? வாங்க எடுத்துக்கோங்க. எபேசியர் 2:1வது அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, அதை நான் படிக்கிறேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். இப்போ இந்த ஒருவேளை இந்த அக்கிரமம், இந்த மாதிரி நான் அக்கிரமமா செய்ய முடியாம அக்கிரமமா இருக்கேன், என் வாழ்க்கையில் இந்த பாவங்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த பாவம், இந்த விஷயம் என்னை ரொம்ப அடிமைப்படுத்தி வைக்குது. அது மேபி கோபமா கூட இருக்கலாம், சின்ன கோபமா கூட இருக்கலாம். அது ஒரு டிகராகி நீங்க ஏன் இவ்வளவு கோபப்படுறாங்க, நீங்க 99% ரொம்ப நல்லவங்களா இருந்தாலும் அந்த 1% இருக்கும்ல உங்களுக்குள்ள, அந்த பாவங்களா இருந்தாலும் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னு வேறு நமக்கு சொல்லுது அப்படின்னா, நம்ம மரித்திருக்கிறோம், நம்ம ஆத்மாவில் ஒரு உயிர் இல்லை.
அப்படிப்பட்ட உங்களுக்கு தான் இன்றைக்கு தேவன் உங்களை உயிர்ப்பிப்பார். எப்படி அப்படின்னு சொல்றீங்களா? எடுத்துக்கோங்க. 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு எந்த பாவம் உங்களை அடிமைப்படுத்துகிறதோ, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால், எசப்பா நோக்கி அவரை கூப்பிடுவீர்கள் என்றால், அந்த இரத்தம் சகல பாவங்கள், அது என்ன பாவமா இருந்தாலும், எத்தனை பாவங்கள் இருந்தாலும், சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு இரத்தம் வல்லமை உள்ள இரத்தமாக இருக்கிறது.